யோவான் சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. இந்த எண்ணுகிறீர்களே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திங்க் பண்ணணும். பைபிளை வாசிக்கும் பொழுது திங்க் பண்ணணும், ஆராய்ந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை வாசிக்கிறது அப்படிங்கிறது எதுக்குன்னா ஆராய்ந்து பார்த்து அதை திங்க் பண்ணுறதுக்கு தான். வேதத்தை வாசிப்பதோடையே எல்லாம் முடிஞ்சு போயிடுறது கிடையாது. இன்னைக்கு 2 அதிகாரம் வாசித்தோம், ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமாவது படிக்கணும், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 2 அதிகாரமாவது படிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப வேத வசனங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன். அவர் மூலமாகவே மனுகுலத்திற்கு பாவ மன்னிப்பு உண்டு. எந்த செய்கையின் மூலமாக மனிதன் என்ன பண்ண முடியாது, கடவுளை சென்றடைய முடியாது. தன்னைத்தானே பாவத்திலிருந்து எந்த மனிதனும் விடுவித்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவிட்ட போகும் பொழுது அவர் சிந்தின இரத்தத்தினாலே இலவசமாய் பாவ மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு உண்டாகிறது. விசுவாசம் மட்டுமே, இவரே உலக ரட்சகர் அப்படின்னு வேத வசனங்களே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம் என்றும், இயேசு கிறிஸ்துவை தவிர மோட்சத்திற்கான அல்லது ஆத்துமாவை ஈடேற்றிக் கொள்வதற்கான வழி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வேத வசனங்கள் என்ன பண்ணுதுங்க, சாட்சி கொடுக்க. இப்ப வேத வசனங்கள் உண்மையா அப்படின்னு நான் எப்படி நம்புறது? வேத வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகள் தானா அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது? வேத வசனங்களுக்கு மேலாக காரியமே இல்லையா? என்னுடைய பாரம்பரியம் இருக்கு, என்னுடைய கலாச்சாரம் இருக்கு, நான் கேள்விப்பட்டது இருக்கு, பெரியவர்கள்லாம் சொல்லி வச்சது இல்லையே. வேத வசனங்களுக்கு மேலாக ஒன்றுமே கிடையாதா? அதை எப்படி நம்புறதுன்னா அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்ததுன்னா நான் சொல்றதை வாசிங்க. யோவான் 18:38. கடைசியில இயேசு சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்பட போகிற அந்த நேரத்தில் அப்பொழுது பிலாத்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்ப ஏற்கனவே நான் சொல்றபடி இயேசு கிறிஸ்துவே வழி, அவரை தவிர வேறு வழி இல்லை. மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும், தேவனால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படவும், தேவனால் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படவும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு பரிகாரம் இல்லை. எப்படி நம்ம எப்படி சொல்றீங்க அதை அப்படின்னா, வேத வசனம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. சரி, வேத வசனங்கள் உண்மையா? இது கடவுளுடைய வார்த்தையா? இதுவே போதுமானதா? இதற்கு மேல ஒண்ணு கிடையாதா? அதை எப்படி நம்புறதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தெய்வமாக வந்த, மனிதனாக வந்த தெய்வம், தெய்வனாகவும் மனிதனாகவும் இருந்தவர். அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த சத்தியத்தை குறித்து என்ன பண்றேன், சாட்சி கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வேதத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வேதாகமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஒரு மனுஷன் தானே இதை பிரசங்கிக்கிறான். வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு இயேசுவை பிரசங்கிப்பது யார்? ஒரு மனிதன். அப்ப முதல் வசனம் வாசிச்சோம் இல்லையா, தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான், தேவனுடைய வசனத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறான். சாட்சி கொடுக்கிறது யாரு? மனுஷன், யோவான். அப்ப 3 விதமான சாட்சிகள் இருக்கு. அப்ப ஒரு மனுஷன் வேதாகமத்தை வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை போதிக்கும் பொழுது அது சரி அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதம் உண்மை, இயேசு கிறிஸ்து உண்மை. ஆனால் அதை ஒரு மனிதனே என்ன பண்றான், பிரசங்கிக்கிறான். அப்ப அந்த மனிதன் மூலமாக அந்த மனிதன் சரியா போதிக்கிறானா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு இன்னும் நிறைய வசனங்கள் காட்டலாம். இதுலயே இருக்கு பாருங்க.
அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் பேசினாலும் அவனுக்குள்ள என்ன உண்டு? தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள சாட்சி கொடுப்பார். இது சரி, இதை நீ நம்பலாம், அதை கவனி, அதை கேள், அதை யோசி, அதை பிடித்துக்கொள். யார் சாட்சி கொடுக்கிறா? ஆவியானவர் சாட்சி. இந்த மூன்று ஒரே வேதத்துல வரும். இந்த மூணு எங்கேயுமே மாறாது. வேதத்தை வைத்துக்கொண்டு ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கவில்லை என்று சொன்னால் அவன் தேவனுடைய ஊழியன் அல்ல. வேதம் சொல்லாத இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பேசினாலும் அவனும் தேவனுடைய ஊழியன் அல்ல. 2 வாரம் 3 வாரமா பார்த்ததுதான். இயேசு கிறிஸ்துவையும் வேதத்தையும் முன்னிறுத்தாத ஒருவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. அவனால் ஜனங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப எதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா சத்தியம்னா என்ன? தேவன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த முழு வேதத்தினுடைய பொருள் என்ன? 1 யோவானின் புத்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை யாருக்குள்ள வச்சிருக்கிறாரு? அவருடைய குமாரனில் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமே தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் என்பதே அந்த சாட்சியாம். அப்ப வேத வசனங்கள் யாரை சுட்டி காண்பிக்கிறது? இயேசுவுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தைகளே உங்களுக்கு ஜீவனை தரக்கூடியது. இந்த வார்த்தைகளே உங்களுக்கு ஜீவனை தரக்கூடியது. அப்போ ஒரு ஊழியக்காரன் பேசும் பொழுதும் அவன் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிறான். அவன் சரியாக தான் பேசுறான். என்னன்னா, அவன் நித்திய ஜீவனை குறித்து பேசுவான். குமாரனில் அந்த ஜீவன் இருக்கிறது என்பதே தேவன் தந்த சாட்சியா. பைபிள்ல வேதம் சொல்கிறது அப்படிங்கிறதை காட்டிலும் சிறந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, வாட் பைபிள் ஆஃபன் சேஸ். அதாவது வேதம் அடிக்கடி எதை சொல்கிறது? பைபிள்ல முக்காடு போடுங்க அப்படிங்கிறது ஒரே இடத்துல ஒரே வசனம் தான் வந்துடும். ஆனால் இயேசுவே ரட்சகர் அப்படிங்கிறது எல்லா நிருபங்கள்லையும் எழுதப்பட்டிருக்கும். அப்ப வலியுறுத்தப்பட வேண்டியது எது? புரியுதா? வாரமெல்லாம் முக்காடு போடுங்க அப்படின்னு நான் சொல்றதை விடவும், வாரமெல்லாம் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை பிரசங்கிப்பதே உத்தமம். 1 யோவானின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு. கவனிங்க, உலகத்திற்கே அவர் பிரசங்கிக்கப்பட வேண்டும். யாராக? உலக இரட்சகராக. காப்பாற்றுகிறவர். எதிலிருந்து காப்பாற்றுகிறவர்? பாவத்தின் அதிகாரத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், பாவத்தின் வல்லமையிலிருந்து காப்பாற்றுகிறவர், பாவத்தின் விளைவுகளில் இருந்து காப்பாற்றுகிறவர், பாவத்தின் அசிங்கங்களில் இருந்து காப்பாற்றுகிறவர், பாவத்தினால் உண்டாகும் கேவலங்களில் இருந்து காப்பாற்றுகிறவர், பாவம் ஏற்படுத்துகிற மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறவர். இரட்சகர், உலக இரட்சகர். வேத வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிடுகிறது. ஆகையினாலே இயேசுவே இரட்சகர் என்பதை நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் சத்தியத்தை குறித்து என்ன பண்றாரு? சாட்சியிடுகிறார். ஆகையினாலே சத்தியத்திற்கு அப்பாற்பட்டு, வேதத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்றுமில்லை அப்படிங்கிறத தீர்க்கிறோம். சரி, ஒரு ஊழியன் எதை குறித்து தான் சாட்சியிட வேண்டும்? என்னன்னா அங்க டீச் பண்ணணும் அப்படின்னா, நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதே அந்த சாட்சியாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 2வது வசனம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும், இவன்னா யோவான், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்டவை யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். தேவனுடைய வார்த்தை, தேவன்
தேவனுடைய ஊழியக்காரன். ஒரு கோட்டில் வரணும். 3 பேருடைய சாட்சியும் நேர்கோட்டில் வரணும். வேதாகமத்தில் இல்லாததை கிறிஸ்து பேசல. வேதாகமம் முழுவதும் சுட்டி காண்பிப்பது யாரை? இயேசு கிறிஸ்துவை. இதை ரெண்டையும் வலியுறுத்தாதவன் யாரு கிடையாது? ஊழியன் கிடையாது. வெளிப்பாடுகள் கேள்விப்பட்டிருப்பேன். கிறிஸ்தவத்தில் இருக்கிற வெளிப்பாடுகள். வெளிப்பாடுகளை நம்பலாமா? நான் வெளிப்பாடை நம்புறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. 3 கேள்வி கேட்குறேன். ஒரு வசனத்தை சொல்றேன். அந்த வசனத்தை பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்க. தேவன் ஏதோ ஒன்று வெளிப்படுத்துவார்ல, தேவன் வெளிப்படுத்துறார். சரி, எதை வெளிப்படுத்துவார்? கேள்வி எண் 1. 2வது, எதன் மூலமாக வெளிப்படுத்துவார்? 2வது, எப்பொழுது வெளிப்படுத்துவார்? ஏதோ ஒரு உண்மையை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். 3 இது இருக்கு. இப்ப புரிஞ்சவங்க கைகளை ஊத்துங்க. இப்ப பொதுவா ஜனங்கள் என்ன சொல்றாங்க, பெந்தெகோஸ்தே திருச்சபைகள்ல அல்லது பெரும்பாலும் புறையோடி கிடக்கிற ஒண்ணு என்ன அப்படின்னா, தேவன் சொப்பனத்துல என்ன பண்றாரு? வெளிப்படுத்துவார். சொப்பனத்தின் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்துவார். இப்ப மூலம் என்னன்னு சொல்லிட்டேன்னா, ரைட், அப்படி சொல்றாங்க. 1, எதை வெளிப்படுத்துவார்? எப்பொழுது வெளிப்படுத்துவார்? கனவு எப்போ வரும்? தூங்கும்போது என்ன பண்ண வரும்? கனவு. ரைட்டா? சரி, 3 கேள்விகள். தேவன் எதை வெளிப்படுத்துவார்? வெளிப்படுத்துறான்னு சொல்லி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ரைட், எதை வெளிப்படுத்துறார்? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறார். ரைட், எதன் மூலமாக வெளிப்படுத்துறார்? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். சரி, எப்படி வெளிப்படுத்தினார்? 3 கேள்விகள். ரைட், இந்த 3 கேள்விக்கும் வேதாகமம் சொல்கிற பதில் என்ன? தீத்து 1:4, ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட, கவனிங்க, ஒரு பிரசங்கம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் நான் சொன்னா நீங்க வித்தியாசமா நினைக்க கூடாது. நினைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு காலையில என்கிட்ட பேச மாட்டாரு. 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே ஊழியர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேசணுங்கிறது என்ன பண்ணிருக்கு? ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஜனங்களுக்கு போய் சொல்லணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ் வாஸ் கன்வேடு. ஒரு செய்தி எல்லா ஊழியர்களுக்கும் ஒரே செய்தி சொல்லப்பட்டிருக்கு. பவுலுடைய செய்தி அல்ல. பவுல் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கட்டளையினாலே எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட, தேவனுடைய ஆலோசனைனா என்ன, கட்டளைனா என்ன? கட்டளை, இதை தவிர வேற எதுவும் கிடையாது. தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட கொடு போடுங்க, பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். வார்த்தையை வெளிப்படுத்தினார், தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அங்க ஒரு கோடு போடுங்க. ரைட்டா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. தேவன் எதை வெளிப்படுத்தினார்? வார்த்தையை வெளிப்படுத்தினார். எதன் மூலமாக வெளிப்படுத்தினார்? பிரசங்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். எப்பொழுது வெளிப்படுத்தினார்? ஏற்ற காலங்கிறது எது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுதான் ஏற்ற காலம். சிலுவையில மரித்ததுக்கு பிற்பாடு சபையின் காலம் துவங்குகிறது. இந்த கடைசி காலத்தில், கடைசி காலம் எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, சபையின் காலம் கிறிஸ்து மரித்து பரமேறின பிற்பாடு அது ஆரம்பிச்சிச்சு. கவனிங்க, இந்த 3ல தெளிவா இருக்கும். எனக்கு யாரும் யோசிச்சிருக்கீங்களா தேவனுடைய வார்த்தைகள்ல வெளிப்பாடு இருக்குன்னு? இன்னைக்கு பொதுவா கடைசி இடத்திலே கூட வைக்க முடியாத ஒரு இடத்துக்கு வேதாகமம் போயிடுச்சு. எனக்கு அதை வெளிப்படுத்தினாரு, எனக்கு இதை வெளிப்படுத்தினாரு, எனக்கு அதை காமிச்சாரு, இதை காமிச்சாரு. அப்படி கிடையாது. தேவன் இன்றைக்கும் என்றைக்கும் தம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்பாட்டை என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்காரு. அந்த வெளிப்பாடு யாரு? கிறிஸ்துவிலே அந்த ஜீவன் இருக்கிறது. இவரே உலக இரட்சகர். இவரே யாரு? உலக இரட்சகர். பிரசங்கத்தின் மூலமாக வருகிற வெளிப்பாடு. ஏன் ஜனங்க கேட்கறது? ஏன் கண்ணை மூடிட்டு குதிக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நினைக்கிறாங்க? ஏன் பிரசங்கத்தை சாதனம் எடுத்துட்டாங்க? ஏன்னா அதுல வெளிப்பாடு இருக்கு அப்படிங்கிறத
கற்றுக்கொள்ளாம போயாச்சு. பிரசங்கத்துல தான் என்ன இருக்கு? எதை வெளிப்படுத்துறாரு கர்த்தர்? தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துறார். வார்த்தை யாரை வெளிப்படுத்துது? கிறிஸ்துவை. எப்பொழுது வெளிப்படுத்தினார்? ஏற்ற காலத்தில். கிறிஸ்து மரித்தவர்களே என்ன பண்ணிட்டாரு? மரிச்சு பரிமாறின பிற்பாடு சபையின் காலம் துவங்கும் பொழுதே அந்த காலம் ஆரம்பமாயிருச்சு. பவுலுக்கு அதை ஒப்புவித்தார். அந்த செய்தி என்ன பண்ணாரு? ஒப்புவித்தார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, போதக நிருபங்கள். எதை பேச வேண்டும் ஒரு ஊழியன், ஒரு திருச்சபை எப்படி நடத்த வேண்டும், ஜனங்களுக்கு எதை கற்றுத்தர வேண்டும், ஜனங்கள் எந்த அடிப்படையிலே சபையில அங்கமாகணும், எல்லாமே இதுல இருக்கு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அந்த வார்த்தை வருது பாருங்க. பவுல்கிட்ட ஒப்புவித்ததை இப்ப யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாருன்னா தீமோத்தேயுகிட்ட ஒப்புவிக்கிறார். சொல்லிடுறார். என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, அதை நற்பொருள் அப்படிங்கிறது அந்த மெசேஜ், காஸ்பல் மெசேஜ், அதை சொல்றாரு. அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ண? எனக்கு கடவுள் ஒரு மெசேஜ் தந்தாரு. அந்த மெசேஜ் யார்கிட்ட கொடுத்தேன்? உன்கிட்ட கொடுத்துருக்கேன். அதை யார் மூலமா நீ காத்துக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமா காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு போதித்து, தேவனுடைய வார்த்தையில் வருகிற வெளிப்பாட்டை நம் இருதயங்களிலே ஆழமாக நிலைநிறுத்தி, அதை புரிய வைத்து, அதற்கு விரோதமான வருகிற பொய்களிலிருந்து அந்த சத்தியமாகிய நற்பொருளை காப்பாற்றுகிறார். கொலோசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். பவுல் ஏன் அங்க ஜெயில இருந்தார்னு வருஷமா? 14 ஜெயில இருந்தார். கொலோசியர் நிருபமும் சிறைச்சாலை நிருபம், ரைட்டா? கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்வதற்கான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும். இப்ப இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஒரு வெளிப்பாடை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. பெரும்பாலும் எங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு வெளிப்பாடா என்ன பண்ணுங்க சொல்லுங்க. பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்த ரகசியம் அது எதுல இருக்கு? தேவனுடைய வசனத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்த ரகசியத்தை நாங்கள் பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அந்த ரகசியத்தை தேவ வசனங்கள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க எங்களுக்காக என்ன பண்ணுங்க. புரியுதா? சுவாசிங்கிட்ட என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தேவனுடைய ரகசியத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணணும்? நான் பேச வேண்டிய பிரகாரமாக பேசணும். கவனிங்க, இது எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. ஐயா ஏதாவது வெளிப்பாடு இருந்தா சொல்லுங்க. ஜெபம் பண்ணி என்னை பத்தி ஏதாவது என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்னு ஜெபம் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அதே மாதிரி அடியேன் என்ன பண்றேன், நடந்துக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்ணீங்க. எதுக்காகன்னா நான் பேச வேண்டிய பிரகாரம், நான் என்ன பேசணுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணீங்க. பேச வேண்டிய செய்தி என்கிட்ட இருக்கு. ஆனால் பேச வேண்டிய பிரகாரமாக அது என்ன பண்ணணும்? பேசி அந்த ரகசியத்தை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தி காண்பிக்கணும். திருவசனம் செல்வதற்கான வாசலை தேவன் என்ன பண்ணணும்? உண்டு பண்ணணும். திருவசனம் செல்வதற்கு வழியிலே தடை இருக்க கூடாது. திருவசனம் செல்வதற்கான புறத்தடைகள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன? இந்த பைபிள்ல இருக்க வசனத்தை என்ன பண்ணாத, சொல்லாத. அரசாங்கம் என்ன பண்ணலாம்? தடை விதிக்கலாம். ஊர் மக்கள் என்ன பண்ணலாம்? தடை விதிக்கலாம். அல்லது மனிதனுடைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், மனுஷனுடைய மனசுல இருக்க தடை என்ன? இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, கேட்க கூடாது. இதெல்லாம் கேட்ட ஆட்டம் போட முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு தலைதலிக்க ஆட முடியாது. அதனால ஒரு இன்டர்னல் பிளாக், சும்மா அப்படியே போய் உக்காந்துக்குவோம். அதை உள்ள வாங்க வேணாம், அதை யோசிக்க வேணாம், அதை குறித்து என்ன பண்ண வேண்டாம், உக்காந்துக்குவோம். கல் மாதிரி என்ன பண்ணுவோம்,
உட்காந்துக்குவோம். இது இன்டர்னல் பிளாக். அப்ப வேத வசனங்கள் செல்வதற்கு தேவன் தான் என்ன பண்ணணும்? வாசலை என்ன பண்ணணும்? திறந்துடும். தேவ வசனங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு, பேச வேண்டிய பிரகாரமாய் அதை பேசுவதற்கு ஊழியர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்? கிருபையை என்ன பண்ணணும்? அதற்காக யாரு ஜெபம் பண்ணணும்? அவனுங்க தேவ வசனத்தை பேசினா பயனடைய போறது யாரு? ஜனங்கள். அப்ப யார் ஜெபம் பண்ணணும்? நீங்க தான். யார் யார்கிட்ட பிரேயர் ரெக்வெஸ்ட் தரா? ஒரு ஊழியன் ஜனங்கள்கிட்ட ஜெபிக்க சொல்றா. எதுக்காக ஜெபம் பண்றாரு? சிறைச்சாலையில் இருந்துகிட்டு எதுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு? நான் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும்னா, உங்க பாத்திரமா ஆச்சு, சீக்கிரம் ரிலீஸ் ஆனா நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். அப்படி கிடையாது. அப்படியா? அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்கணும் அப்படியா? கோர்ட்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு வரணும் அப்படியா? இல்ல, நான் பேச வேண்டிய பிரகாரமா என்ன பண்ணணும்? திருவசனத்தை என்ன பண்ணணும்? பேசுறதும் தேவனுடைய ரகசியத்தை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தி என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். அப்ப இந்த யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க, கடவுளுடைய வார்த்தையா, இதை யார் எழுதுனது, இதை யார் தொகுத்தது, தள்ளுபடி ஆகமா அப்படின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை இல்லையா? 66 புஸ்தகம் தான் தேவனுடைய வார்த்தைகளா? யாரு கண்டா? அதை எழுதினப்ப நீங்க பாத்தீங்களா? அதை உங்களுக்குன்னு எழுதுனாங்களே. நான் ஒன்று சொல்றேன், கவனிக்கிறீங்களா? கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் தானே இருக்கு. அப்புறம் நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் தானே இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் தானே இருக்கு. அப்புறம் நீங்க அதை பத்தி நீங்க ஏன் அதை கை கொள்ளணும்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இந்த வேத புஸ்தகங்கள், இந்த 66 புஸ்தகங்கள் இந்த உலகத்திலேயே பொய் அப்படின்னு நிரூபிக்க எல்லாவித ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்ட புஸ்தகம் நீங்க கையில வச்சிருக்கிற எல்லாவித ஆய்வுக்கும் உட்படுத்தினாங்க. அது ரொம்ப சாமானியம் கிடையாது. இது தொகுக்கப்பட்டதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, எழுதப்பட்டதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ரைட்? அதான் சொல்லுங்க, கவனிங்க. ஒவ்வொரு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுதும் அதற்கு ஒரு பின்னணியம் இருக்கு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் அந்த டாக்குமெண்ட்டை எதுக்கு எழுதினாரு அப்படின்னா, வரலாறு சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷ நிமித்தமா எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில இருக்கிறார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாதம் என்ன? யார் வாதாடணும் அவருக்காக? ஒரு லாயர் என்ன பண்ணணும்? வாதாடணும். ஒரு அரசு அதிகாரி அவருக்காக என்ன பண்ணணும்? அவங்க என்னன்னு வாதாடணும்? பவுல் நிரபராதி, அவருடைய பிரசங்கத்திலே எந்த பிழையும் இல்லை, அரசுக்கு விரோதமாக எந்த பிழையும் இல்லை, மனுகுலத்திற்கு விரோதமாக எந்த பிழையும் இல்லை. புரியுதா? மனுகுலத்துக்கு விரோதமாக எந்த பிழையும் இல்லை. கல்யாணான குடும்பங்களுக்கு இல்லை, கல்யாணான குடும்பங்கள் ஒரு 100 குடும்பங்களை கூட்டி வச்சு நீங்க உண்மையாகவே கடவுளை தேடணும் அப்படின்னா, எல்லாரும் பிரம்மச்சாரிகள் ஆகணும் அப்படின்னா, அது குடும்பத்திற்கு விரோதமான பிரசங்கம் இல்லை. உண்டா இல்லையா? ரெண்டாவது, நீங்கள் கடவுளை அடையணும்னா ஒரு பெரிய மயக்க நிலையிலையும் போதை நிலையிலையும் இருந்தால் தான் கடவுளை என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தெரியுவா? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மனுகுலத்திற்கு விரோதமானதா அப்படின்னா, ஆமா, மனுகுலத்திற்கு விரோதமானது. ஆனா அதுவும் நடந்துகிட்டு இருக்கா? நடந்துகிட்டு இருக்கு. மதத்தை கடவுள் இந்த மதத்தை பரப்ப சொன்னாரு, இந்த மதத்தை பரப்புறதுக்காக நீ யாரை வேணாலும் கொல்லலாம், அப்படி கொன்னீன்னா உனக்கு சொர்க்கம் இலவசம் அப்படிங்கிறது போதனை இருக்கா? இருக்கு. அந்த போதனைகள் எல்லாம் மனுகுலத்திற்கு விரோதமானதா? ஆமா, மனுகுலத்திற்கு விரோதமானது. கடவுளுக்கு பசிக்குமா, மனுஷனுக்கு பசிக்குமா? அப்புறம் ஏன் கொண்டு போய் கடவுள்கிட்ட கொட்டுறாங்க? புரியுதா? அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் மனுகுலத்திற்கு விரோதமானது. சுவிசேஷத்தில் அதுக்கெல்லாம் இடமே இல்லை. பவுல் நிரபராதி. இன்றைக்கும் கிறிஸ்தவ பிரசங்கங்கள் எவனாவது கிறுக்குத்தனமா ஏதாவது என்ன பண்ணலாம், பேசி வைக்கலாம். ஆனா கிறிஸ்தவம் மனுகுலத்திற்கு விரோதமானது கிடையாது. உண்மையாகவே வேதத்தின் உள்ளதன்படி போதிக்கப்பட்டால் மனிதர்களை விடுவிக்கும், மனிதனுடைய வாழ்வை மாற்றும், மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்தும். ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த சுவிசேஷத்தின் மூலமாக மனிதன் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையே முடிஞ்சு, வேற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் பாவத்திலேயே சாகதான் வேணும் அப்படி கிடையாது. வாலிபர்கள் ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த பூமியில என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், புதுசு புதுசா பார்க்கணும், புதுசு புதுசா கேட்கணும், புதுசு புதுசா சாப்பிடணும்
அப்படிங்கிற மாதிரி அந்த புலன் அறிவை தாண்டி, சென்சஸ், இந்த புலன் தாண்டி, இதெல்லாம் தாண்டி அந்த பாவத்தின் ஈர்ப்பு, உலகத்தின் ஈர்ப்பு, இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு ஆண்டவருக்கு பிரியமா என்ன பண்ண முடியும்? வாழ முடியும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வாழ முடியும். அதை எல்லா வல்லமையையும் தேவன் சுவிசேஷத்திலே வைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார், வேத வசனத்திலே வைத்திருக்கிறார், நற்செய்தியிலும் பிரசங்கத்திலும் அதை என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் பிரசங்கித்தார் அப்படிங்கிறத கவர்மெண்ட் கிட்ட போய் ஒரு பெரிய டாக்குமெண்ட், ஒரு பெரிய நிருபமாக எழுதி அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியம் மிகச்சரியானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். யார் அதை செய்யறது? அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். முதலாவது டாக்குமெண்ட் எங்க உண்டு பண்ணாரு? இதை எழுதுனது வந்து லூக்கா. ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருக்கேன், அதுல சில விவரங்கள்லாம் இருக்குங்கிறத இங்க சொல்றாரு. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யங்களுக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்கள்னா எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள் எழுதிங்க, அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன பண்ணாரு? கண்டி சொல்லிட்டே வர்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? இந்த லெட்டர் ஆரம்பிக்கும் போது இந்த லெட்டரை யாருக்கு எழுதுறாரு? தேவபிலிப்புக்கு எழுதுறாரு. தியோபிலிப்பு தான் பவுலை வெளியே கொண்டு வருவதற்காக அரசாங்கத்திடம் வாதாட போகிற அரசு அதிகாரி அல்லது லாயரா இருக்கலாம். அவருக்கு தான் இந்த டாக்குமெண்ட் என்ன பண்றாரு? எழுதுறாரு. கிளீனா சொல்றாரு, நான் ஏற்கனவே ஒன்று எழுதினேன், அதுல இயேசு கிறிஸ்துவை குறித்த சில விவரங்கள்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் சபை நடந்தது என்ன ஆச்சுங்கிறத இப்ப என்ன பண்றேன் உங்களுக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு. இப்ப கவனிங்க, பவுல் வந்து சொல்றாரு, நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது பவுல் எதை பத்தி பேசுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 26, 23 கவனிங்க. தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி, எதை சொல்றாரு? பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருந்தபடி. அப்படி தீர்க்கதரிசிகளும் மோசேயும், அப்ப மோசேன்னா முதல் 5 புஸ்தகம், தீர்க்கதரிசின்னா 5 பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, 12 சிறிய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இப்ப முதல் 5 புஸ்தகம் மோசேயின் ஆகமம், அதுக்கு அடுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் முன்னமே சொன்னபடி அப்படின்னு எதை சொல்றாரு? கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்கள்னா யூதர்கள், சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும், அந்நிய ஜனங்கள்னா உலகத்துல இருக்கிற மத்த எல்லாம், ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்கிறேனே அன்றி வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறது இல்லை என்றான். வேற ஒண்ணு என்ன பண்றதில்ல, நான் சொல்றதில்லை. கவனிங்க, பவுல் முன்னமே சொல்லியதை சொன்னாரா, புதுசா சொன்னாரா? அந்த முன்னமே அப்படிங்கிறது எது? பழைய ஏற்பாடு. இப்ப நான் புதுசா எதுவும் சொல்லல, முன்னமே சொன்னதான் என்ன பண்றேன்? சொல்றேன். இயேசு கிறிஸ்து பாவங்களுக்கான பரிகாரத்தை செய்யும்படி அவர் பாடுபட்டு, மனிதனாகி பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட இருந்திருக்கும். வேற ஒன்னையும் நான் சொல்லல. இப்ப ஒன்னிங்க ஒரு ஊழியக்காரனை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? பவுலே சொல்றாரு, வேற ஒன்னையும் நான் என்ன பண்ணல, சொல்லல. ரைட்? பவுல் பேசினா இப்ப எதுல இருந்து பேசுவார்? பழைய ஏற்பாட்டுல இருந்து பேசுவார். இந்த பழைய ஏற்பாட்டுக்கு மேல புதிய ஏற்பாடு நிக்குது. ரைட்டா? என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகளையும் மோசைகளையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், ஆராய்ஞ்சு பார்த்து அதுல இருந்தா என்ன பண்றேன் சொல்றேன். அந்த முழு சம்மரி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் மனுஷனா என்ன பண்ணணும்? வரணும், பாடுபட்டு அடக்கம் பண்ண படணும், அவர் உயிரோடு எந்திரிக்கணும், முதல்வர் ஆகணும். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அவர் தான் மனிதனாக இருந்து உயிரோடு எழுந்தவர்ல யாரு முதல்? அவர் தான் முதல்வராகி. அப்படின்னா 2வது 3வது வர போறாங்க. தன் வரிசையிலே அவன் என்ன பண்ணுவான்? உயிர்த்தெழுவான். அப்ப வேற ஒன்றையும் நான் என்ன பண்ணல, சொல்லல. இப்ப இது மாறுமா? இந்த செய்தி மாறுமா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? அப்போஸ்தலர் நடவடிக்கை எதுக்கு வாசிச்சோம்? பின்னணியத்தோட எதுக்கு வாசிச்சோம்? வேற எதையுமே நான் என்ன பண்ணல, சொல்லல.
இப்ப எந்த அதிகாரத்தை இவர் நிலைநிறுத்துகிறார்? வேதாகமத்தின் அதிகாரத்தை என்ன பண்றாரு? நிலைநிறுத்துறார். 24 இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில், நியாய விசாரணையில இவர் என்ன பண்றாரு? இத சொல்றாரு. பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு என்ன உண்டாயிற்று? பைத்தியம் உண்டாயிடுச்சு. கவனிங்களா? இப்ப வசனத்தை பேசுறவங்க யார்கிட்ட பேசுறான்? பெஸ்துங்கிற ஒரு அரசு அவன்கிட்ட. அப்ப இவன் எப்படி கவுண்டர் பண்றான்? படிச்சு படிச்சே எப்படி ஆயிட்ட? அப்படி இப்ப எது இவனுக்கு பைத்தியமா தெரியுது? பவுல் கல்விமான்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். ஆனா அவன் சொல்ற செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தாருங்கிற, உயிரோடு எழுந்தாருங்கிற, அவரை விசுவாசிச்சா மட்டும் போதுங்கிற, பாவத்திலிருந்து மனிதன் விடுதலையாக முடியாதுங்கிற, இதெல்லாம் பாவங்கிற, இயல்பாக வாழ்ந்த பாவங்கிற. அதிக படிப்பு உனக்கு என்னத்தை உண்டாச்சு? பைத்தியத்தை உண்டாகிற்று. அதற்கு அவன், கணம் பொருந்திய பெஸ்துவே மை லார்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளையே நான் பேசுறது. சத்தியம் சத்தியம் சத்தியம். நம்ம எதை சொல்றாரு? கிறிஸ்து உயிரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். யாருக்காக? நம்முடைய. எது சத்தியம்? அதுதான் சத்தியம். அதை என்ன சொல்ல? புதுசு இல்லப்பா, முன்னமே யார் சொல்லியிருந்தாத? தீர்க்கதரிசிகளும் மோசே ஆகமங்கள்லையும் அது இருக்கு. நான் பைத்தியக்காரன் அல்ல, சொஸ்த புத்தியில என்ன பண்ற அத பேசுறேன் சொன்னாரா? இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல என்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம். எங்கேயோ ஒரு உலகத்துல ஒரு மூலையில நடக்கல. இது ரோம அரசாங்கத்துக்கே தெரியும். ரோம அரசாங்கம் டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டா, உயிரோடு என்ன பண்ணாரு? எழுந்தார். என்னங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. இந்த காலத்துல நடந்தாரு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரோமர்களுடைய வழக்கத்தின்படி சாகர அரசு குற்றவாளிகளாக சாகரவங்களுக்கு நெத்தியில ஒரு காயின் வைப்பாங்க, ஒரு நாணயம் வைப்பாங்க, ஒரு ரூபாய் நாணயம் வைப்பாங்க. அந்த காயின்ல ராயன் ராஜாவுடைய போட்டோ இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து நெத்தியில அதை வச்சிருப்பாங்கல்ல. இப்ப அதை எடுத்துட்டோம்னா அந்த ராஜாவோட போட்டோ அதுல இருக்கும்ல. இப்ப அந்த ராஜாவுடைய போட்டோ அதுல இருக்குன்னா அந்த காலகட்டத்துல இயேசு மரித்திருப்பார். இப்ப அது அரசு, அது டாக்குமெண்டா இல்லையா உலகத்துக்கு? அது டாக்குமெண்டா இல்லையா? 28 27 அகரிப்ப ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். 27 அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். இப்போது அதை நிறுத்திடுங்க. நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை என்ன பண்ற? கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். அப்ப ஒருத்தரை புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர்களின் செய்தி ஒருத்தனை கிறிஸ்தவன் ஆக்கிறதுக்கு என்ன மாதிரியான செய்தியை சொன்னாங்க? நீ ஒரு பாவி. அகப்பு ராஜாவுக்கு புரியும், அவன் நீ பாவின்னு பேசிக்கிட்டு இருக்கான். நீ யாரு? நீ பாவி. நீ பாவி. நீயும் நானும் பாவி ஆளாட்டி இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் என்னையும் நானே சரி பண்ண முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, சரியாயிரம். பரிசுத்தமா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு வந்தா போக மாட்டேன், நாளைக்கு வந்தா போயிடுவேன். பாருங்க, நிறைய பேர் வருகைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. எப்படி ஆயத்தமாவீங்க? பேங்க்ல கடன் வாங்கக்கூடாது. கடன்லாம் கட்டிட்டு அவங்க யாருக்கு எதுக்கு ஆயத்தமாயிருவாங்க? வருகைக்கு. நீங்க சொல்லுங்க, கிறிஸ்தவனா ஒருத்தனை மாற்றுவதற்கு உங்களுடைய செய்தி எப்படி இருக்கும்? பவுலோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாரு. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே மாறிடும். கவலைப்படாதீங்க, உங்கள் நோயெல்லாம் என்ன பண்ணிடும்? தேர்ந்துடும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு என்ன ஆகிடும்? கவலைப்படாதீங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லா வந்துடும். உங்களுடைய பிஸ்னஸ்லாம் எப்படி ஆயிடும்? நல்லா வந்துடும். அகரிப்ப ராஜாவுக்கு இப்படி ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இப்படி சொல்லி அகரிப்ப ராஜாவை நீங்க கிறிஸ்தவனாக்க முடியுமா?
சொல்லுங்க. இவன் கைதி, இவன் வெளியே போகணுமா உள்ள இருக்கணுமாங்கிற யாரு டிசைட் பண்ணணும்? அகரிப் ராஜா டிசைட் பண்ணணும். அந்த சூழலில் கூட பவுலுக்கு சொல்லுவதற்கு ஒரு செய்தி இருந்தது. இப்படி சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு, இது சுவிசேஷம் இல்லை, அந்த செய்திக்கு பேர் என்னன்னு தெரியல, அப்படி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு உள்ள வந்தவங்க அவங்க சுவிசேஷத்தை ஏன் சொல்றது இல்லை அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கே வியாதி இருக்குல்ல, நம்மளே பண பிரச்சனையில இருக்கோம்ல, நம்மளுக்கே பற்றாக்குறை இருக்குல்ல, நம்ம குடும்பத்திலேயே சமாதானம் இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் நியாயம் தானே. இவங்க எப்படி வந்தாங்க? சுவிசேஷம் இல்லாம ரட்சிப்பு உண்டாகுமா? யோசிச்சு பார்க்கணும். பிரசங்கத்தின் மூலமாக தான் வெளிப்பாடு உண்டாகும். புரியுதா? பிரசங்கத்தின் மூலமாக தான் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அந்த சத்தியத்தை குறித்து முன்பே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அப்படியே யோசிங்க, அப்படியே திங்க் பண்ணுங்க. நான் என்ன கேட்டுக்கிறேன், நீங்க எப்படி கிறிஸ்தவர் ஆனீங்க, அல்லது கிறிஸ்தவர் ஆனேன் என்று எப்படி சொல்றீங்க? அப்ப அப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னா தாராளமா சொல்லலாம். ஆனா அது சுவிசேஷம் அல்ல. அது என்ன கிடையாது சுவிசேஷம். நானும் சொல்றேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் உங்கள் நோயை சுகமாக்குவார் சொல்றேன், எஸ். ஆனா அது என்ன கிடையாது, சுவிசேஷம் அல்ல. உங்க கடன் பிரச்சனை மாறும் அப்படி சொன்னோம்னா ரைட், நான் அதை விரும்புறேன், நான் அதை விரும்புறேன், நீங்க சுகமானோம், ஆமா நான் அதை விரும்புறேன். ஆனா அது என்ன கிடையாது, சுவிசேஷம் அல்ல. நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்ன பண்ற, சம்மதிக்க பண்ற, கிளீன். இப்ப வேதாகமத்தின் செய்தி என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுதா? வேதாகமத்தின் செய்தி எந்த அடிப்படையில வந்தது உங்களுக்கு தெளிவா தெரியுதா? இந்த வேதம் எப்படி துவக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுதா? அப்போஸ்தலர் நடவடிக்கை எதுக்கு எழுதுனா தெரியுதா? சர்ச்சுக்கு வந்தா ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருக்கு? சுவிசேஷத்தை கேட்கறதுனால வாய்ப்பு இருக்கு. ஆனா சர்ச்சுக்கு வந்தா அது ரட்சிப்பா சொல்ல புரியுதா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 8-10 வரைக்கும். இப்பொழுது நீ போய், யார சொல்றாரு ஆண்டவர், யார சொல்றாரு? ஏசாயா சொல்லி, இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்திற்கு என்றென்றைக்கும். பிற்காலம்னா எது? இந்த காலம் நம்ம வாசிட்டு இருக்கோம் பாருங்க. பிற்காலத்திற்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் என்ன பண்ண எழுதி, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பலகையில் எழுதி வை, ஒரு புஸ்தகமாக எழுது. அதை என்ன பண்ண, ஒரு புஸ்தகமா? இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும், பொய் பேசுகிற பிள்ளைகளும், புரியுதுல உங்களுக்கு? நீ எழுதி வை, இல்லாட்டி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இப்ப இதை கையில வச்சிருக்காங்க நிறைய பேர், எழுதியாச்சு கையிலையும் வச்சிருக்காச்சு, ஆனாலும் பொய் பேசுனா ஏன் ஊங்குறாங்க? வாசிக்கிறது இல்லை. என்ன பண்றது இல்லை? ஏன் வாசிக்கிறது இல்லை? ஏன்னா அது தேவனுடைய வார்த்தைகள், அதன் மூலியமா நான் பயனடைய முடியும்னு தெரியறது இல்லை. ஏன் அப்படி தெரியறது இல்லை? ஏன்னா இது சுவிசேஷன் மூலமாக ஆண்டவர்கிட்ட வரல. இப்பொழுது போய் இதை பிற்காலத்திற்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகமா என்ன பண்ண வரை. இவர்கள் கலகம் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்தகமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை கேட்க, படிக்க இல்லை, கேட்க. அப்படின்னா அந்த நாட்கள்ல பேசதான் செய்வாங்க. அதனால நீ பேசுறத என்ன பண்ண, டாக்குமெண்டா என்ன பண்ணிடு, எழுதிடு. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரனை நோக்கி யதார்த்தமாய்னா இருக்கிற மாதிரி யதார்த்தமாய் எங்களுக்கு என்ன பண்ண, இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை என்ன பண்ணுங்க திருஷ்டிகள் என்றும். என்னன்னா என்ன சொல்லுவாங்களாம், இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க, மனம் திரும்பலாம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. நாங்க என்ன செய்யணும்னு எங்கள்கிட்ட என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. கடவுள் எங்களை ஆற்றுவார் தேற்றுவாங்க, என்ன பண்ணுங்க சொல்லுங்க. தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் தீர்க்க தரிசன ஞான சிருஷ்டிகரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு இதமான வார்த்தைகளை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டிங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதையிலிருந்து விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். ரைட், அதை விடுங்க. அப்ப ஏற்கனவே ஏசாயாட்ட சொல்லினால்தான் ஏசாயா என்ன பண்ணாரு, எழுதி வைத்தா அதை காலங்காலமாக ஜனங்கள் என்ன பண்ணாங்க,
பாதுகாத்தாங்க. அதை பவுல் என்ன பண்ணாரு? வாசித்தார். அது மறுபடியும் என்ன யார் கைக்கு வந்துச்சு? என்னுடைய கைக்கு வந்திருக்கு. புரியுதா? ஏசாயா தேவனுடைய மனிதன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36:29 வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும் அவன் இந்த தேசத்தை அழித்து அதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதே என்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டெரித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, ஆண்டவர் சொல்றத இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி எழுதி ராஜா கிட்ட தரான். அந்த ராஜாவுக்கு அது பிடிக்கல. என்ன செய்யறான்னா, சுருள் அப்படின்னா தோல் சுருள் எழுதுவாங்க. தோல் சுருள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடு இருக்கு இல்லையா, மாடு இறந்ததுக்கு அப்புறம் அந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பதப்படுத்துவாங்க. அதை பதப்படுத்தி அதில் என்ன பண்ணுவாங்க, எழுதி வைப்பாங்க. எழுதி வச்சு அதை சுருட்டுவாங்க. ஏன்னா அதை தூக்கிட்டு போறதுக்கு எப்படி இருக்கும், லகுவா இருக்கும், ரைட்? அதனால அது சுருள், தோல் சுருள் அப்படின்னு சொல்லலாம். புஸ்தக சுருள் அப்படின்னு என்ன பண்ணலாம். அதை என்ன பண்ணிட்டாரு, எரிச்சிட்டார் ராஜா. எனக்கு நீ சொன்னதெல்லாம் என்ன பண்ணல, மனம் திரும்பாட்டி செத்து போவேன்னு சொல்ற, மனம் திரும்பாட்டி அழிஞ்சு போவேன்னு சொல்ற, பாவம் கொல்லுன்னு சொல்ற, கர்த்தருக்கு கீழ்ப்படினா சாவேன்னு சொல்ற, நடிக்காதன்னு சொல்ற, ஏமாத்தாதான்னு சொல்ற, உலகத்துக்காக வாழாதான்னு சொல்ற. அதனால எனக்கு இந்த வசனம் பிடிக்கலன்னு எரிச்சிட்டான். அதை எரிச்சு என்னன்னு சொல்றீங்க, பாபிலோன் ராஜா வந்து நீங்க பண்ண அட்டகாசத்துக்கு உங்களை கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண போறான், கொல்ல போறான் அப்படின்னு சொன்னா உடனே நான் என்ன சொல்லணும், சரிங்க தவறு செஞ்சிட்டோம், கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு விமோச்சனத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க, ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க, இந்த அழிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த தோலை சூழலை எரிச்சிட்டு கொண்டு வந்தவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ பிரச்சனை தீருமா சொல்லுங்க? நீ என்ன இதே பேசிட்டு இருக்க, நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், தீர்ந்துருமா பிரச்சனை? என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் உட்கார ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்திற்கும் இரவின் குளிர்த்துக்கும் இருந்து விடப்பட்டிருக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்தையிடத்திலும் அவன் பிரபுகளிடத்திலும் அவங்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவர்கள் மேல் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமல் போனதுமான தீங்கனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்றான். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை நேயாரின் குமாரனாகிய பாருக் என்னும் சம்பிரதினா எழுதுறவன் சம்பிரதியனிடத்துல கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோக்கியம் அக்கினியில் சுட்டரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் சொல்லுங்க, புஸ்தகத்தின் வார்த்தைகளை அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கு ஒத்த அநேக வார்த்தைகளும் அவைகளோட சேர்க்கப்பட்டது. இப்ப யாரு எரேமியா சொல்ல யாரு எழுதுனா? பாருக்குங்கிறவரு. அழிக்கப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் மறுபடியும் அது எழுதப்படும். யாரு பின்னாடி வர சந்ததிகள் அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏசாயால சொல்லிட்டேன்னா, எரேமியால பண்ணிட்டேன்னா நீங்களே தேடி வாசினா எல்லா புக்கும் இருக்கும். இதெல்லாம் எழுதுனாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, எழுதுனாங்க. இதுல இருந்து எடுத்து அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாடுல என்ன பண்ணாங்க, பிரசங்கிச்சாங்க. அப்ப என்ன தீர்க்கிறோம், இந்த 66 புஸ்தகமும் தேவனுடைய வார்த்தைகளே. இதை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சாட்சி கொடுத்தார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தது. இந்த பிரசங்கம் ஊழியனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதை யாருக்கு ஒப்புவிக்கணும்? சபைக்கு ஒப்புவிக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த நற்பொருளை காத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.